Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வெளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சேலத்தில் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானை கடையாக பார்த்தேன். ஸோ கொஞ்சம் பானைகள்லாம் வாங்கலாமென்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன பானையிலேருந்து பெரிய பானை வரைக்கும் நிறைய விதவிதமாக ரகரகமாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடாய் இருந்தது, கைப்பிடி போட்ட கடாய் இருந்தது, தண்ணி பானைகள் இருந்தது, இந்த மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதில் அங்கே இருந்தது. சின்ன சின்ன விளக்குகளை கொண்டுமே இருக்குது. உண்டியல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. சரின்னு எனக்கு பானையெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லை, அதனால் வந்து அவங்களே கேட்டோம். அவங்களே தட்டி பார்த்து நல்ல பொருளாக கொடுத்தாங்க. இந்த க்யூட்டான பொம்மையை பார்த்தோன்னா எனக்கு கூப்பிட்டு வர மனசே வரல. ஆனால் இருந்தாலும் நான் வாங்கலை. எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதாங்க நான் வாங்கின பொருள். என்னன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்க மீன் சட்டி வேணும்ன்ட்டு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வந்து எப்படி தான் நம்ம வடை சட்டியில் வந்து வச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து வர்றதில்லை. பார்த்து எப்படி தான் சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வர்றதில்லை. சரி, மண் சட்டியில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த டைம் வாங்கிட்டேன். இது 1 கிலோ மீன் வந்து தாராளமாக செய்யலான்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே மொத்தமாக கனமாக இருந்தது. இது பழக்கிறதுக்கு தான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா அது எனக்கு இது யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. இது வந்து மீன் குழம்புக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா குழியாக, நல்லா பெரிய குழியாகவே அகலமாக பாத்திரமாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீரை பருப்பெல்லாம் போட்டு கடையிறதுக்கு ஒரு சின்னதாக சட்டி வாங்கியிருந்தேன். ஏற்கனவே அம்மா ஒரு சட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உள்ளே வந்து இந்த நைஸாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொத்தல் கொத்தலாக இருக்குது. இது அவங்கக்கிட்ட கேட்டேன் எதுக்கு இந்த மாதிரின்ட்டு. இது வந்து பருப்பு கீரையெல்லாம் போட்டு கடைங்க, இது சீக்கிரம் கடைஞ்சிரும், அதுக்காக இந்த மாதிரி இப்போ வந்திருக்குமா அப்படின்னாங்க. இது எந்த மிஸ்டேக்கும் வந்துடாது, இதெல்லாம் கீரல் விரிசல்லாம் விடுமான்னு கேட்டதுக்கு அது எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தாராளமாக கொண்டு போய் செய்யலாம். அதாவது வந்து எப்படி பழக்கிறதுன்னு கேட்டுங்காட்டி அவங்க சொன்னாங்க. பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கஞ்சி, நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சி வந்து வச்சு 3 நாள் 4 நாள் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. அது நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கழுவி தேங்காய் நார் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 10 நாள் வந்து தாளிப்பு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால் காலையில் சாப்பாடு வடித்து கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றி பாதுகாப்பான இடத்துல எடுத்து வைக்கணும். நான் கஞ்சி இருந்த வரைக்கும் ஊற்றிக்கிட்டேன். மீதி வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது 2லேருந்து 3 நாள் அப்படியே இருக்கட்டும். அப்புறமே இது வந்து யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம இத்தனை நாள் இந்த சில்வரு, இந்த அலுமினியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.